உங்க கூட நான் படிச்ச, கத்துக்கிட்ட, அனுபவத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஆடியோ மூலமாக நான் ஒவ்வொரு காரியங்களையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு முயற்சி பண்றேன். இனி ஒரு நாட்கள்ல படித்த புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு டாபிக்கும் ஆடியோ வடிவில் உங்களுக்கு பதிவிடலாம். புத்தகங்கள் வாங்கி படிக்க முடியாதவர்கள் அந்த ஆடியோவை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும்னு நினைக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து யூனிக் சொல்யூஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாய்மையே வெல்லும். காந்திஜி இந்தியாவிற்கும் இந்தியர்களுக்கும் இயற்கை மருத்துவம் வேண்டும் என்று முடிவெடுத்தார். மிகவும் ஆசைப்பட்டார். மகாத்மா காந்தியை பற்றி பல கருத்துகள் இருந்தாலும் அவர் தனக்கு உண்மையாக வாழ்ந்தவர். அவர் தான் கண்ட உண்மைகளைச் சொன்னார். கேட்டவர்கள் பயன் பெற்றனர். எனது குடும்பம் இயற்கையை சார்ந்த ஒரு மருத்துவ முறையை தெரிந்து கொள்ள காந்தியடிகள் எழுதிய அவரது சுயசரிதை நூலை எனது தந்தையார் ஆர். சுப்பிரமணியம் கவனமாக படித்துணர்ந்ததுதான் முதற்காரணம். காந்தியடிகள் இந்திய நாட்டு சுதந்திரம் மட்டுமல்லாது ஒவ்வொரு தனிமனித சுதந்திரத்திற்காகவும் சிந்தித்தார். அந்த வகையில் அவர் கண்டெடுத்த முத்தே இயற்கை மருத்துவம் எனும் ஒரு பொக்கிஷம். நோயாளிக்கும் ஆரோக்கியமானவனுக்கும் ஏன் சிறந்தது என்று இயற்கை மருத்துவம் ஏழைக்கும் வசதி படைத்தவனுக்கும் தெரிந்து கொள்வோம். அதை காந்தியடிகள் அவரது சத்திய சோதனை என்ற தனது சுயசரிதையில் கூறியதை விட தெளிவாக யாரும் சொல்லியிருப்பது சந்தேகம். காந்திஜி இந்து மத பாரம்பரிய பண்பாட்டு பக்தி மிகுந்த குடும்பத்தில் வந்தவர். சமஸ்தான மன்னர்களுக்கும் மந்திரிகளுக்கும் ஆலோசகர்களாக இருக்கின்ற குடும்பம். வசதியான வாழ்க்கைதான் அக்காலத்தில். லண்டன் சென்று வக்கீல் படிப்பு படிப்பது பெரிய விஷயம். சிறுவயதிலேயே திருமணமாகிவிட்டது. லண்டனில் 3 வருடம் 1889 படித்தார். அப்போது வயது 20 தான். அந்த வயதிலேயே இயற்கை மருத்துவ புத்தகங்களை தேடி படித்து நிபுணராகிவிட்டார். இயற்கை மருத்துவ கூட்டங்களுக்கு சென்று கவனித்தார். காலை உணவு மறுப்போர் சங்கத்தில் சேர்ந்து காலை உணவை விட்டுவிட்டார். எல்லா வகை விரதங்களையும் கடைபிடித்தார். தென்னாப்பிரிக்காவிலும் பண்ணை அமைத்து கூட்டு குடும்ப வாழ்க்கையுடன் போராட்டங்கள் பல செய்தார். அநீதிகளை எதிர்த்தார். மக்களின் துன்பங்களுக்கு அறியாமை அச்சம் காரணம் என்று அறிந்தார். உடல் நோய்களே எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்று உணர்ந்து இயற்கை மருத்துவத்தை போதித்தார். இது செலவில்லாத மருத்துவம். சுயமாக அவரவரே வீட்டிலேயே செய்து கொள்ள முடியும் என்றார். உணவு, உடை, வீடு, உடல்நலம் ஆகிய 4லும் ஒவ்வொருவரும் சுயதேவை பூர்த்தியடைய வேண்டும். அப்போது கிராம சுயராஜ்யம் கிடைக்கும். இப்படி 7 லட்சம் கிராமங்களும் முன்னேறிவிட்டால் இந்தியா சுலபமாக அடைந்துவிடும். சுதந்திரத்திற்கு பல வழிகளில் அகிம்சை முறைகளில் போராடினார். சுதந்திரம் இயற்கை மருத்துவம், அகிம்சை மருத்துவம். ஆகவே இயற்கை மருத்துவத்தை தீவிரமாக பின்பற்றி போதனை செய்தார். ஆசிரம நடைமுறைகளில் இயற்கை மருத்துவம் முக்கியம். அவரது 11 விரதங்களிலும் 18 நிர்மாண திட்டங்களிலும் இயற்கை மருத்துவம் முக்கிய இடம் பெற்றது. உணவுகளில் பல பரிசோதனைகள் செய்தார். போராட்டத்திற்காக பலமுறை உண்ணா விரதம் இருந்தார். சிறைச்சாலைகளில் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். உடல் உழைப்பில் எல்லா வேலைகளும் செய்தார். நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்தார். அவசியம் ஏற்பட்ட போது பிரசவமும் பார்த்தார். தாயும் மாணவனானார். சிறு வயதிலேயே பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டார். பால் மற்றும் பால் பொருட்களை அப்போதே விட்டுவிட்டார். பின்பு உப்பையும் நீக்கிவிட்டார். இந்திய ஏழை மக்களுக்கு சத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக பச்சை நிலக்கடலையை எண்ணி அளந்து சில நாள் சாப்பிட்டு ஆராய்ச்சி செய்து பார்த்தார். அவர் வாழ்க்கை முழுவதும் வறுத்த நிலக்கடை தின்று கொண்டே இருந்தார் என்று மக்கள் தவறாக பேசி வருகின்றனர். இதைப்போல ஓர் அறுவை சிகிச்சை காரணமாக மருத்துவர் மற்றும் மனைவியின் வற்புறுத்தலால் வேறு வழியின்றி ஆட்டுப்பாலை சில நாள் குடித்து பார்த்தார். அதன் துர்வாடை பிடிக்கவில்லை, நிறுத்திவிட்டார். ஆனால் மக்கள் அவர் ஆடுகளுடனே அலைந்தார் என்று நினைக்கிறார்கள். அவர் தினசரி இனிமா எடுத்தார், நன்றாக குளித்தார், நடைப்பயிற்சி செய்தார், விரதம் இருந்தார், பிரார்த்தனை செய்தார். இவைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும். சில விஷயத்தில் மட்டும் மக்கள் காந்தியை அழைத்துக் கொள்கிறார்கள். பூனாலில் தங்கியிருந்து இயற்கை மருத்துவத்தை தீவிரமாக செய்து வந்தார். அங்கே உருளிகாஞ்சன் என்ற கிராமத்தில் இயற்கை மருத்துவ நிலையம் துவங்கி அதனை திட்டமிட்டு கண்காணித்து நடத்த வழிவகை செய்தார். இன்று வரை அது சிறப்பாக இயங்கி வருகிறது. பல முன்னோடி இயற்கை மருத்துவர்கள் அங்கு படித்தவர்கள்தான். வினோபாபாவையின் சகோதரர் பால் கோபா பாபா அங்கு பொறுப்பாக இருந்து நடத்தினார். ஆரோக்கிய திறவுகோள் முதலான இயற்கை மருத்துவ புத்தகங்களையும் பல கட்டுரைகளையும் காந்திஜி எழுதினார், பேசினார். ஆசிரமத்திற்கு யார் வந்து தங்கினாலும் அவர்களுக்கு காந்திஜியே நேரில் இனிமா சிகிச்சை கற்றுக் கொடுத்து விடுவார் என்பது ஒரு செய்தி. வள்ளலார் போல, திருவள்ளுவர் போல நோயற்ற வாழ்வில் நாமும் நாடும் வாழ வேண்டும் என்று கனவு கண்டார். அதனை நாம் செயல்படுத்துவோம். எதிர்காலத்தில் இயற்கை மருத்துவம் மட்டுமே நிலைத்து நிற்கும், மற்றவை நிற்காது, ஓடிப்போய்விடும். இது உறுதி. நண்பர்களே, இந்த வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இது ஒரு முடிவு இல்ல, இது ஒரு ஆரம்பம்தான். நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க? உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? டெக்னாலஜி பத்தியா, பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா, அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வரப்போறோம்.
உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம் ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.